சசிகுமார் அவர்கள்ட்ட இப்ப தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பும் போது சம்பந்தப்பட்ட இருவருக்குமே அனுப்பல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பொதுவான நடுநிலையாளர்கள் வைக்கிறாங்க. இப்ப மோடி அவர்களுக்கோ ராகுல் அவர்களுக்கோ வைக்கல, அவங்களுடைய கட்சி தலைமைக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அதுலயும் பெயர்களை குறிப்பிடல, மோடி ராகுல்னு குறிப்பிடலங்கிறாங்க. அப்ப இதனுடைய நடவடிக்கைங்கிறது என்னவா இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? ஒண்ணுமே ஆகாது, ஒன்றுமே நடக்காது. ஏன்னா தேர்தல் ஆணையங்கிறது ஐயா சொன்னார் இல்லையா, எல்லாமே ஒரு அட்டானமஸ் பாடினாங்களா, அப்படிலாம் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் வந்து சொன்னிச்சு, ஒரு ஜட்ஜு சொல்லிட்டாரு, இது வந்து நாங்கள் வந்து தன்னிச்சையாக செயல்படுறோம், எங்களுக்கு வந்து எந்த அழுத்தம் இல்லைன்னு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லோரும் மிகப்பெரிய அழுத்தத்தில் தான் இருக்காங்க. அது இடியாக இருக்கட்டும், இடி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும். நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள், எலக்ட்ரோரல் பாண்டுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ஊழல் செஞ்சுருக்காங்க. இது இது எவ்வளோ பெரிய விஷயம், கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு மேல வாங்க. இதை யார் எடுத்து பேசுறது, யார் மக்கள்கிட்ட நீதிமன்றம் சொல்லியே இன்னும் ஸ்டேட் பேங்க் முழுவரையா விவரங்களை கொடுக்கல. அவரு கண்டிச்சு உண்மையில வரவேற்கத்தக்கது ஒரு நீதிபதி வந்தவர்கள் எடுத்து சொன்னது நிச்சயமா வரவேற்கிறது. ஆனால் அதுக்கான நடவடிக்கை என்ன இருக்கு? இந்த சம்பந்தமான நடவடிக்கையிலே என்ன எடுக்காத போது தேர்தல் ஆணையங்கிறது வெறும் வெத்து. அவங்களுக்கு நீங்க தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த நான் என்ன சொல்றேன், நாங்கள் அடிப்படையில் நடந்து முடிந்த தேர்தலை வச்சு சொல்றேன். ஏன்னா எனக்கு ஏன் நான் சொல்றேன்னா, தேர்தல் ஆணையம் இது வரைக்கும் நான் சொல்றேன், நைனா நாகாது என்ற 4 கோடி ரூபாயை பிடிச்சேன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது? இன்னைக்கு இடி நான் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க கேஸை. அதோட நிலைமை என்ன? அப்போ ஒவ்வொரு நாளும் 500 ரூபாய் கொடுத்துருக்கோம், 1000 ரூபா கொடுத்துருக்காங்க, இவ்வளோ ஊழல் நடந்திருக்கு, இவ்வளோ தூரம் மக்களுக்கு வந்து பரிசு பொருள் கொடுத்துருக்காங்க. என்ன நடவடிக்கை எடுத்தது? நான் தேர்தல் ஆதாரமாக எத்தனையோ, நீங்கள் செய்தித்தாள்களை பாருங்கள், செய்தியிலே வந்துருச்சு, இவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ பணப்பட்டுவாடா நடந்திருக்கு. நீங்கள் வெளிப்படையாக ஒன்று நாங்கள் சொல்கிறது தான் அரசியல் மாற்றம், அடிப்படை அரசியல் மாற்றம்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் ஒரு வேட்பாளர் இருக்கார், ஒரு வேட்பாளர் ஒரு இடத்துல கண்டெஸ்ட் பண்ணுறாரு, அவருக்கு 95 லட்சம் சொல்கிறீங்க. மனசாட்சி தொட்டு உண்மையாக எலெக்ஷன் கமிஷன் சரியாக இருந்திருது என்றால் அவர்களால் இதை 95 லட்சம் சரியாக சொல்ல முடியுமா? ஒரு நாள் ஒரு முதல்வர் வந்துட்டு போகிற, ஒரு பிரதமர் வந்துட்டு போகிறதுக்கான செலவு என்ன சிந்திச்சு பாருங்க. அப்போ 95 லட்சம் தான் ஒரு இவருக்கு நடக்குதா? இது சரியாக நடக்குதா? அப்போ தேர்தல் ஆணையத்தை நாங்கள் குறை கொண்டோங்கிறாங்களே, உண்மையை சொல்லி தான் குறை சொல்கிறோம். இது எல்லாமே அடிப்படையை மாற்ற வேணும். நீங்கள் இதை முற்றுமுழுதாக நம்ம புறக்கணிச்சுட்டு போனோம்னா இது ஒரு தேர்தல் நாடகம். ஜூன் 4ஆம் தேதியோட இது அமைதியாயிரும். அதுக்கப்புறம் திருப்பி மறுபடி முதல்ல இருந்து யார் வெற்றி பெற்று வராங்களோ அவங்க பின்னாடி எல்லாம் தொடர்ந்து போக ஆரம்பிப்பாங்க. 5 வருஷம் அப்படியே இருக்கும். மறுபடி தேர்தல் ஆணையம்னு ஒன்று வெளியில் கொண்டு வருவாங்க. நீங்கள் சின்னத்தை எங்களுக்கு முடக்கப்பட்ட சின்னத்தை வைத்தே நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், எத்தனை ஏமாற்றங்கள் கொடுத்தாங்க. முதல்ல ஒரு சின்னத்தை ஒருத்தருக்கு எடுத்து கொடுத்தாங்க, அப்புறம் அந்த சின்னத்தை எடுத்து ஒரு சுயேட்சையை கொடுக்குறாங்க. அந்த சுயேட்சைக்கு கொடுத்துட்டு அந்த சின்னத்தை எடுத்து எங்களுக்கு அடுத்த சின்னத்தை வைக்கிறாங்க. எவ்வளோ இடர்பாடுகளை கொடுத்து இந்த தேர்தலை அவர்கள் வந்து எங்கள்கிட்டருந்து மக்கள்கிட்டருந்து புறக்கணித்து இந்த சின்னத்தை கொண்டு போனாங்க. அப்போ தேர்தல் ஆணையம் எங்களுக்கு ஒரு பாடு, தேமுதிகக்கு ஒரு சின்னம் கொடுத்துருக்காங்க, கடைசியாக வந்த விடுதலை சிறுத்தைக்கு சின்னம் போயிருக்கு. அப்போ இதற்கு முன்பு நாங்கள் இது கொடுத்த அப்ளை பண்ண இதுக்கு எங்களுக்கு கிடைக்கல. அப்போ இதெல்லாம் பாரபட்சம் தானே? அப்போ தேர்தல் ஆணையம் சரியாக நடக்குதா? அப்போ இது சரியாக நடக்குங்கிறீங்களா? சத்தியமாக நடக்காது. உறுதியாக நான் சொல்கிறேன், இது வந்து ஒரு கண் துடைப்பு நாடகம். இது வந்து இவர்கள் இருவருக்கும் இவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்காக ராகுல் காந்தியிடம் வாங்கியிருக்காங்க, இவ்வளோதானே தவிர இதுக்கு ஒரு பெரிய தாக்கத்தையோ எதுவுமே ஏற்படுத்தாது. தேர்தல் ஆணையம் அமைதியாக வாய்மூடி மௌனம் சாதிக்கிறது. நான் நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். ஸ்ரீராம் நிறைவு கருத்தாக. சுப்ரீம் கோர்ட் தான் சொல்லுச்சு, யூபிஏ அரசாங்கத்தில் சிபிஐ இடி இதெல்லாம் கேஜ்டு பேரட், கூண்டில் அடித்த கிளிகள்னு இதே சுப்ரீம் கோர்ட் தான் காங்கிரஸ் இருந்தபோது சொன்னது. அந்த கிளிகளை பறக்க விட்டு இந்த இடிகள் ரெய்டு விட்டா அது வந்து திருப்பி அப்படி வேணா மாத்துவாங்க. அது பறந்து கரெக்டா எதிர்த்தரப்புல தானே போகுது. எங்க போகுதுன்றது அந்த கிளி டிசைட் பண்ணும். அந்த கிளி டிசைட் பண்றது நம்ம கிளியை ரிமோட் கண்ட்ரோல்ல பண்ண முடியாது. எங்க அது போகணும்னு நமக்கு தெரியாது. அது நமக்கு தெரியாது. அதுதான் நான் சொன்னேன். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி அவங்க செய்த தவறை, அவர் தலைவர் செய்த தவறை இடி மேல பழிய போட்டு போனா அவர் தலைவர் கிடையாது. இது பெரிய தலைவர். கொஞ்சம் இருங்க சார், நான் கிளியரா சொல்லிடுறேன். அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு மட்டும்தான் சிம்பல் எப்பவும் அவங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் இருங்க சார், நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் சார். அப்படி பண்ணாத விஷயத்துல, இவர்கள் செய்யாத விஷயத்துல வட இந்தியால ஒரு கட்சி கேட்டா முதல்ல யாரு கேட்கிறாங்களோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சோ ஒத்துக்கோங்க,
ஆமா நாங்க தவறு இல்ல, செய்து விட்டோம் இல்ல, இல்ல, அதை தரேன், delay தரேன், பண்ணோன்னு. தரேன். நீ உடனே போய் மோடி பின்னாடி வருவாரு ஈசின்னு சொல்றதுலாம் குழந்தைத்தனம். சரி. நாங்கள் செய்த தவறை நேர்மையாக ஒற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த வாட்டியாவது கரெக்டா டயத்துக்கு அப்ளை பண்ணுங்க. சரி. அத முதல்ல கத்துக்கோங்க. சரி, நிறைவு கருத்து. நீங்க அப்புறம் நீங்க மோடிக்கு இல்ல, இல்ல, வந்து பாடம் எடுக்கலாம். இல்ல, இல்ல, இதுக்கு இல்ல, மறுப்பு சுருக்கமா இல்ல, இல்ல, நான் தெளிவா சொல்றேன். நீங்கள் செய்தது சரி அப்படின்னா எல்லோருக்கும் சரியா நடந்திருக்கணும். அதை தான் நான் இங்க சொல்றேன். நாங்கள் வேற யாரும் லேட்டா- பானை சின்னத்தை ஒரு நிமிஷம், கேட்கலங்க. நான் பேசுறேன். அதனால விசிஐ இல்ல, கிடைச்சது. இல்ல, இல்ல, இல்ல. வேற யாருக்கும் அந்த சின்னம் கேட்கல, அதனால அவங்களுக்கு கிடைச்சது. அப்படி இல்ல, அப்படி உங்கள் இல்ல. சின்னத்தை இந்த வட இந்தியால ஒரு கட்சி கேட்டது. நாங்கள் எடுத்து சரி, நான் எடுத்துக்கிறேன். ஸ்ரீராம், நேரம் குறைவா நாங்கள் அடுத்து கேட்ட சின்னமும் கொடுக்கவில்லை, அதற்கடுத்து நாங்கள் கேட்ட சின்னமும் கொடுக்கவில்லை. என்ன சின்னம் நாங்க எதிர்பார்த்து கேட்டோமோ அந்த சின்னங்கள் எதுவுமே கிடைக்கல. கடைசியாக வந்த தேமுதிகவுக்கு கொடுத்திருக்காங்க, அமமுகவுக்கு கொடுத்திருக்காங்க, விடுதலை சிறுத்தைக்கு கொடுத்திருக்காங்க. இவர்களெல்லாம் கடைசியாக தான் வந்தாங்க. கடைசியா கூட்டணி முடிவாகி இந்த தேர்தல் இந்த விசிக சின்னத்துல கூட எதிர்த்தரப்புல இருந்தாலும் கொடுத்திருக்காங்க. ஆமா. ஆனா நாம் தமிழர்கிட்ட பயந்துகிட்டு கொடுக்கலன்னு வச்சுக்கலாமா? இல்ல நீங்க அப்படி கூட எடுக்க வேணாம். அவர்களுக்கு ஒரு ஒரு கசப்பான இது இவர்களுக்கான வெற்றியை நாம் மடைமாட்டி விடலாம். இந்த சின்னத்தை கொடுத்தா இந்த சின்ன மக்களிடத்துல ரொம்ப அதிகமா பிரபலமா இருக்கு, இதற்கு இவர்களுக்கு வாக்குகள் அதிகமா வாங்குன்னு ஒரு தப்பான கணக்கு போட்டிருக்காங்க. அது இந்த முறை அது மாற்றத்தை பார்க்கலாம். மக்கள் பதிலளிக்கும் போது நமக்கு தெரியும். நிறைவு கருத்தாக சார். தேர்தல் கமிஷன் நியமனம் பண்றாங்கல்ல, உச்சநீதிமன்ற நீதிபதி பண்ணணுங்கிறத ஏன் எடுத்தாங்க? இப்போ அமித்ஷா அவர்களுக்கு வேண்டியவரும் மோடி அவர்களுக்கு வேண்டியவர்களும் நியமிச்சிருக்காங்க. இதுதான் தேர்தல் கமிஷன். அமலாக்கத்துறையில் அவருக்கு வேண்டிய ஆளை ஒரே நாளில் வந்து ரிசைன் பண்ண வச்சு அடுத்த நாள் மனு போட வச்சு அடுத்த நாள் நியமிச்சாங்க. அமலாக்கத்துறையில் சிபிஐயில் இதே மாதிரி இருந்த ஒரு நேர்மையான அதிகாரி அகற்றிட்டு போட்டாங்க. அப்போ இவ்வளவு தூரம் இந்தியாவில் சுதந்திரமாக இருக்க வேண்டிய அவ்வளவு நிறுவனங்களையும் இன்னைக்கு ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டாங்க. அது மட்டுமல்ல, பல ஹைகோர்ட் நீதிபதிகளை தங்கள் கையில் வச்சிருக்கிறதுனால தான் அவர்களால் வந்து டெல்லி நீதிமன்றம் மூலமாக பழிவாங்க முடியுது. பல்வேறு நீதிமன்றங்கள் முதல்வர்கள் வச்சிருக்காங்க. ஒரு நீதிபதியை சொல்லலாம். நீதிபதி லோயா நீதிபதி லோயா அப்ப 60 ஆண்டு காலம் ஆண்ட காங்கிரஸ் நீதிபதி லோயாவை சொல்றது யாரு? 60 ஆண்டு காலம் ஆண்ட நீதிபதி ஜட்ஜை வச்சாங்க. எவ்வளவு ஜட்ஜஸ் இந்த நாட்டை ஆண்டாங்க. சரி, வரேன் இருங்க. இன்னைக்கு சொல்லியிருக்காருங்க. 60 உண்மை வெளியில வருது. இப்பதான் காங்கிரஸ் உண்மை வெளியில வருது. நீதிபதிகள்ல இந்துக்கள் வெறும் 100 பேர் தான். ஆனா ஒரு வகுப்பினர் ஆர்எஸ்எஸ் வகுப்பினர் உடனே ஒரு சமூக இருங்க சொல்ல விடாம இருங்க ஒரு நிமிஷம். நீங்க சொல்ல வர்றத நான் நேரம் தரேன். ஸ்ரீராம் இருங்க. ஸ்ரீராம் அவர் கருத்து அவர் சொல்லட்டு விடுங்க. 60 வருஷம் முன்னாடி சேர்ந்தவங்க தான் இன்னைக்கு மேல வந்து உட்கார்றாங்க. அன்னைக்கு எங்க போனாங்க காங்கிரஸ்? அன்னைக்கு அந்த சமூகத்தை அப்ப அலோ பண்ணாங்க. சரி, நான் தரேன். நேரம் குறைவா இருக்கு. போய் சொல்றதை மக்கள் ஏற்றுக்கொள்ள இருங்க அவர் பேசி முடிக்கட்டும். நிறுவனங்கள்ல இவங்க கொடுத்த சலுகையில ஒரு இந்துக்கு கூட கொடுக்கல. இந்த கார்ப்பரேட் டெண்டர் இல்லாம டெண்டர் இல்லாம ஒமன் சாண்டி அதானிக்கு ஏன் கொடுத்தாரு? டெண்டரே கொடுக்காம டெண்டரே இல்லாம நண்பர் அதானிக்கு ஏன் ஒமன் சாண்டி ஒவ்வொருத்தரா பேசணும். இருங்க. சொல்ல சொல்லுங்க. அதானியை பத்தி பேசலாம். டெண்டரே இல்லாம கேரளால விழிஞ்சியம் போட்ட காங்கிரஸ் ஆண்ட ஓமன் சாண்டி ஏன் அதானி கொடுத்தாங்க? அதுக்கு பதில கேளுங்க. 40,000 கோடி வச்சிருந்தா நம்முடைய அதானி இன்னைக்கு 13 லட்சம் கோடி வருமானத்தை கொண்டு வந்திருக்காங்க. 40,000 கோடி வரமானதுக்கு இதான் பதில். 632வது இடத்துல இருந்தா அதானி 1வது இடத்துக்கு எப்படி வந்தாரு? இது பதில் இல்ல. என்ன கெஜ்ரிவால் கை செய்ய என்ன காரணம்? எல்லாமே 10 வருஷத்துல தான் அப்படினா கெஜ்ரிவால் சொன்ன ஒரே வார்த்தை காங்கிரஸ் தான் என்ன சொன்னார் தெரியுமா? அதானி அதானி கம்பெனிக்கு மோடி தான் உரிமையாளர்னு சட்டமன்றத்துல பேசினார். உடனே கெஜ்ரிவால் போட்டாங்க. கெஜ்ரிவால் உள்ள இருக்காரு. என்ன ஒரு கத்தினாலும் மக்களுக்கு தெரியும். எல்லா விஷயமும் மக்களுக்கு வெட்ட வெளிச்சமா தெரியும். மக்கள் வந்து முட்டாள்கள் கிடையாது. அவர்கள் அறிவாளிகள். அவர்கள் சிறந்த முறையில் தேர்ந்தெடுப்பார்கள். எல்லாத்துக்குமான பதில் ஜூன் 4ஆம் தேதி கிடைக்கும்.